அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்க்கக்கூடிய பதிவு நம்ம ஏற்கனவே பார்த்துட்ருக்க மெடிசினல் பிளான்ட் சீரீஸில் கீரை வகைகள் பார்க்கலாம். அதில் முக்கியமான மெடிசனாக இன்றைக்கி எடுத்திருக்கிறது எக்லிப்டா ப்ராஸ்ட்ரேட்டா ஆர் எக்லிப்டா ஆல்பா. நம்ம ஹோமியோபதியில் எக்லிப்டா ஆல்பா அப்படின்ற நேமில் தான் மெடிசன் கிடைக்கிது. இது என்னன்னு பார்த்தோன்னா ஞானப்பச்சிலை அல்லது சஞ்சீவினி மூலிகைன்னு சொல்லக்கூடிய கரிசலாங்கண்ணி, அதுவும் வெள்ளை கரிசலாங்கண்ணி. இதோட கிளினிக்கல் இண்டிகேஷன்ஸ்லாம் ப்ரூவிங்ஸ் எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஹோமியோபதியில் பார்த்தோன்னா 70% மேலே எல்லாமே தாவர மெடிசன்ஸ் தான், எல்லாமே பிளான்ட் பேஸ்டு மெடிசன்ஸ் தான். அது நம்ம நேட்டிவில் கிடைக்கக்கூடிய மெடிசன்ஸை நம்ம ராவாக சாப்பிட்றத விட செறிவூட்டப்பட்ட நிலையில் பொட்டடைஸ்ட் பண்ண ஹோமியோபதி மெடிசன்ஸை எடுக்கும்போது அதோட எஃபெக்ட் கொஞ்சம் கூட குறையாமல் நமக்கு கிடைக்கும். எந்த ராவாக சாப்பிடும்போது ஏற்படக்கூடிய அந்த சைடு எஃபெக்ட் எதுவும் இருக்காது. இதுக்கு ப்ரூவிங்ஸ் நிறையா இல்லாதனால நான் நிறையா புக்ஸை ரெஃபர் பண்ணி எடுத்த பாயிண்ட்ஸ் தான் இது. இதை பார்த்தோன்னா கம்போசிட் ஆர்னிகா ஃபேமிலி. ஆர்னிகா இல்லாத ஹேர் ஆயிலே இருக்காது. அதே மாதிரி அதே ஃபேமிலியில் உள்ள எக்லிப்டா ப்ராஸ்ட்ரேட்டாவும் ஒரு முக்கியமான ஹேர் டானிக். பார்த்திங்கன்னா முடி வளர்கிறதுக்கும் அந்த க்ரே ஹேர் அது எல்லாமே கம்மி பண்ணுறதுக்கு இதுக்கு இன்னோட பேர் என்னென்னு பார்த்தோன்னா பிரிங்கராஜ் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் கிளினிக்கல் இண்டிகேஷன்ஸ் என்னென்னு பார்க்கும்போது ஹெப்படைட்டிஸ், ஜாண்டிஸ் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ்க்கெலாம் இது யூஸ் பண்ணலாம். இதில் 2 வெரைட்டி இருக்குது, மஞ்சள் கரிசலாங்கண்ணி, வெள்ளை கரிசலாங்கண்ணி. நம்ம பார்த்துட்ருக்கிறது ஆல்பா அப்படின்னாவே நமக்கு தெரியும் வெள்ளை. அதனால் வெள்ளை கரிசலாங்கண்ணி பற்றி பார்க்க போகிறோம். வேர்ல்டு வைடு எல்லா இடத்துலையும் இருக்குது. இந்தியாவில் முழுமையாக நிறையா இடத்துல கிடைக்கிது. முக்கியமாக என்னென்னு பார்த்தோன்னா லிவர் டானிக்காக யூஸ் பண்ணுறோம். அப்புறம் ஹேர்லையும் ஸ்கின்லையும் இதோட பங்கு ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா ஒயிட் ஃப்ளவர்ஸ் இருக்கும் இந்த செடியில், குட்டி குட்டியாக சின்ன சின்ன ஒயிட் ஃப்ளவர்ஸ் இருக்கும். அஸ்ட்ரேசியே குரூப்பில் வருது. அப்புறம் பிரிங்கராஜ் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஃபால்ஸ் டெய்ஸின்னு ஒரு சினானிம் இருக்குது. ஹோல் பிளான்ட்டுமே நம்ம யூஸ் பண்ணுறோம், மெடிசினல் யூஸ். இது என்னென்ன விதமான ப்ராப்பர்ட்டிஸ் இதுக்கு இருக்குதுன்னு பார்த்தோம்னா அலர்ச்சியை கம்மி பண்ணக்கூடிய ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி, நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய புழுக்களை வெளியேற்றக்கூடிய தன்மை, நல்ல ஒரு டைஜஸ்டிவ் பவர் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்புறம் பார்த்தோன்னா குடலில் வரக்கூடிய வலிகளை நீக்கக்கூடிய தன்மை இருக்குது. அப்புறம் யூரின் பாஸ் பண்ணாமல் அந்த ட்ராப்ஸு ஏற்படக்கூடிய நிலமையில் பார்த்தோன்னா அந்த யூரினை நல்லா ஃப்ரீ ஃப்ளோவாக அந்த மாதிரி போக்குற தன்மை இருக்குது. அப்புறம் இப்போ பாலுணர்வே இல்லாமல் அந்த செக்ஸுவல் தாட்டே இல்லாமல் அந்த மாதிரி உணர்ச்சி இல்லாமல் இருக்கவங்களுக்கு முக்கியமான மெடிசனாக இருக்குது. அப்புறம் ஹேர் வளர்கிறதுக்கு முக்கியமான மெடிசனாக இருக்குது. அப்புறம் நம்மளுடைய நச்சுக்களை வெளியே தள்ளுற அந்த மாதிரி டீடாக்சிஃபைங் ஏஜெண்ட்டாக இருக்குது. ஃபீவரை கம்மி பண்ணக்கூடிய தன்மை இந்த மெடிசனில் இருக்குது. ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருக்கிறதுனால ஏஜிங் ப்ராசஸை கம்மி பண்ணுது. இது காயக்கல்பம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. ஏஜிங் ப்ராசஸை கம்மி பண்ணி அதே இளமையோடு இருக்க வைக்கிறதுனால. வேறு என்ன கிளினிக்கல் இண்டிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இருமல், ஆஸ்துமா, அப்புறம் லிவரில் வரக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ், அப்புறம் ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த கொதிப்பு அந்த கம்ப்ளைண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இரத்த சோகைன்னு சொல்லக்கூடிய அனீமியா, லெப்ரசி, ஸ்கின்னில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளம், கண்களில் வரக்கூடிய தொந்தரவுகளை நீக்குது. முக்கியமாக கண்ணில் வர ட்ரைனஸை சரி பண்ணுது. அப்புறம் ஏதாவது ஃபீவர் அந்த மாதிரிலாம் அதனால வரக்கூடிய ஒரு டெபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வீக்னஸை சரி பண்ணுது. அப்புறம் லிவரில் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் லிவரில் வரக்கூடிய சிரோசிஸ் கம்ப்ளைண்ட்டையும் சரி பண்ணுது. லிவர் தொந்தரவுனால் வரக்கூடிய ஜாண்டிஸ் அதுக்கும். அப்புறம் சக்கரை நோய் இருக்கவங்களுக்கு ஆன்டி டயபெட்டிக் ப்ராப்பர்ட்டி இதில் இருக்குது. ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டியும் இதில் இருக்குது. அப்புறம் நமக்கு வரக்கூடிய பேரசைட்டிக் தொந்தரவு, அப்புறம் மைக்ரோபியல் ஏஜென்ட்ஸ், வைரஸ், பாக்டீரியா அந்த மாதிரி ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டியும் இந்த மெடிசனில் இருக்குது. ஹேர் க்ரோத்துக்கு, க்ரே ஹேருக்கு இதுக்கெல்லாம் முக்கியமான மெடிசனாக இருக்குது. ப்ரீமெச்சூர் க்ரேயிங் அந்த மாதிரி ரொம்ப சின்ன வயசுலேயே முடி நரைச்சி போகிறது அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்டுக்கெலாம் இந்த மெடிசன் முக்கியமான மெடிசனாக இருக்குது. ஹோமியோபதியில் 70% மருந்துகள் தாவர மருந்தாக இருக்கிறதுனால நம்ம ராவாக எந்த மருந்தையுமே ரொம்ப நாளைக்கு எடுக்க முடியாது. அதுக்குன்னு கேப் விட்டு விட்டு சாப்பிட சொல்லுவாங்க. ஹோமியோபதியில் சரியான இண்டிகேஷன்ஸ் இருக்கும்போது செறிவூட்டப்பட்ட நிலையில் இருக்கிறதுனால அதில் எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் வராது.
நான் வந்து பதிவிடுற பதிவை வச்சு இதுக்கெல்லாம் இந்த கம்ப்ளைண்ட்லாம் இருக்குது, நான் இந்த மெடிசன் எடுக்கிறேன். இது வந்து இந்த பதிவு முக்கியமாக வந்து புதுசாக வரக்கூடிய மருத்துவர்களுக்கு தான் மெயினாக, அவங்களுக்கு தான் வந்து ஒரு டீச்சிங் மாதிரி இதை பார்த்துட்டு ஓகே நம்ம கம்ப்ளைண்ட் இருக்குது, நம்ம பக்கத்தில் இருக்க நியர்பை டாக்டர்கிட்ட போய் எடுத்துக்கலாம் அப்படின்றது தான் ஒரு சரியான தீர்வாக இருக்க முடியும். இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பதிவை பார்த்துட்டு நீங்களாக போய் மெடிசன் எடுக்கிறது வந்து அட்வைசபிள் கிடையாது. என்ன பொட்டன்சியில் கொடுக்கணும். இப்போ நான் இந்த மருந்தே சொல்லியிருக்கேன்னா இதில் வந்து மதர் டிங்க்சர்லேருந்து 50 ml அந்த மாதிரி கீழேருந்து மேலே வரைக்கும் செறிவூட்டப்பட்ட நிலையில் நிறைய பொட்டன்சி இருக்குது. அது எந்த பேஷண்ட்டுக்கு எந்த அளவு மருந்து கொடுக்கணும், எவ்வளோ நாளைக்கு கொடுக்கணும், மருந்தோட அளவை ஏற்றணுமா இறக்கணுமா, அந்த மாதிரியான விஷயங்கள் டாக்டருக்கு தான் தெரியும். கண்டிப்பாக இந்த பதிவை பார்த்துட்டு உங்களுக்கு இது மாதிரி ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னா ஹோமியோபதியில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க, நல்ல தீர்வு கிடைக்கும். நன்றி, வணக்கம்.